Next now we are going to discuss about compound microscope. Compound microscope அப்படிங்கிறது என்ன சார்னா ரெண்டு லென்ஸை வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க, அது காம்பவுண்ட். சரி, இங்கே பார்த்தா அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸு ஐபிஸ் ரெண்டு லென்ஸை வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். சரி, இப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னா என்ன சார்னா லென்ஸு நியர் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இங்கே பாரு, இதுதான் ஆப்ஜெக்ட், இதுக்கு நியராக இருக்கிறது தான் வந்து என்ன சொன்னால் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது எந்த மாதிரி இமேஜஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ரியல் இமேஜ் இருக்கும், இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபையிங் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட், இதோட இது வந்து நம்ம இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது. எப்படி இருக்குன்னா ரியல் இமேஜ், ஏன்னா ரைட் சைடு இருக்கு ரியல் இமேஜ். ஆனால் வந்து என்ன சொன்னால் இன்வெர்டட்னா தலையில கிடைக்குது. இது பாரு ஏபி, இது வந்து என்ன சொன்னேன் பி டேஷ் ஏ டேஷ். இன்வெர்டட் இமேஜ் அண்ட் மேக்னிஃபைங் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொன்னால் பிக் ஆப்ஜெக்டாக நமக்கு காமிக்குது, இமேஜ் வந்து கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா this serves as the object for lens close to eye. இதான் வந்து நான் சொன்னேன் இங்கே ஐக்கு க்ளோஸாக இருக்குது இல்லையா, அந்த இதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சார் அப்படின்னா the eyepiece serves as a simple microscope that produce finally an enlarged and virtual image. இந்த ஐபீஸ் வந்து என்ன சார் நாங்கள் பாரு enlarged பெரிய இமேஜ் கிடைக்கும். இப்போ இதுக்கு எது சார் ஆப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் இதுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். சரியா, இது வந்து இதுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். சரியா, இப்போ இந்த ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே சார் இருக்கணும் என்லார்ஜாக இருக்கும். சரியா, என்லார்ஜ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ். சரியா, வர்ச்சுவல் வெப்சைட் வருது, அது வந்து என்ன வர்ச்சுவல் இமேஜ், மாயமான இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம்ட் பை த ஆப்ஜெக்டிவ் is to be adjusted within the focus of the eyepiece. இத வந்து என்ன சொன்னா ஐபீஸோட ஃபோக்கஸ், இதான் வந்து என்ன சொன்னா ஐபீஸ், இதோட ஃபோக்கஸ்ல வந்து நம்ம விளங்குற மாதிரி இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த இதில் ஐபீஸோட ஃபோக்கஸ்ல ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட இமேஜ் வந்து விழும். சரியா, இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. சரியா, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஐபீஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபைனல் இமேஜ் வந்து என்ன சொன்னா ஃபார்ம்டு நியர்லி அட் இன்ஃபனைட். எங்க சார் இருக்கும் அப்படின்னா இதோட இமேஜ் வந்து இந்த இது வந்து என்ன இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல விழும். அது வந்து என்ன சொன்னா அட் த நியர் பாயிண்ட் ஆர் நியர் பாயிண்ட், இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல விழும், இல்லை அப்படின்னா நியர் பாயிண்ட்ல விழும். அப்போ வந்து என்ன சார் அப்படின்னா ஃபைனல் இமேஜ் வந்து என்ன சார்னா இன்வெர்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை பொறுத்த வந்து என்ன ஃபைனல் இமேஜ் வந்து என்ன சார்னா இன்வெர்டா இருக்கு பாரு, இது ஆப்ஜெக்ட், இது வந்து என்ன சொன்னா இன்வெர்டட்னா தலையிலேயே இருக்கும். ஃபைனல் இமேஜ் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரியா, இப்போ இதோட மேக்னிஃபிகேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் இன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சரியா, இந்த லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் வந்து என்ன சொன்னா என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் நம்ம எடுத்துக்கணும். சரியா, ஃபார் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து நம்ம இது எடுத்துக்கணும். ஃபார் ஆப்ஜெக்டிவ் இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபார் ஆப்ஜெக்டிவ் மேக்னிஃபிகேஷன் m is equal to magnification அப்படினா ratio of the height of the image to height of the object. That means வந்து என்ன சொன்னா h dash divided by h. இங்க for objective அப்படிங்க இந்த கதை இங்க o, அப்ப வந்து என்ன சொன்னா இதை mo அப்படினு எடுத்து mo is equal to h dash divided by h அப்படினு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, this is equation number வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா that is 1 அப்படினு நம்ம எடுத்துக்கிறோம். இத ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு. சரியா, from figure. இப்போ அந்த ஃபிகரை நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஃபிகர் எடுத்துக்கிறோம். சரியா, இந்த ஃபிகர்ல பார்த்தா அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரியா, ஆங்கிள் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஆங்கிள் வந்து பீட்டா நம்ம எடுத்துக்கிறோம்.
சரியா? இதை இப்படி வச்சு ட்ரா பண்ணு. இந்த ஆங்கிள் பீட்டா. சரியா? இப்போ இது பீட்டா அப்படின்னா இது வந்து என்ன சார்னா பீட்டா. சரியா? இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா? இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தனியாக ட்ரா பண்ணுறேன். இது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? இந்த இது ஒரு ட்ரையாங்கிள், தட் இஸ் பீட்டா. சரியா? இது வந்து ஓ. சரி, நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. சரியா? இந்த ஆங்கிள் வந்து என்ன சொன்னா பீட்டா. ரைட்டா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சார்னா ஃபோக்கல் லென்த், அதாவது ஃபோக்கஸ் வந்து என்ன சார்னா F0 ன்னு வச்சு ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த் அது F0. சரியா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் இந்த லென்த் வந்து என்ன சொன்னா that is a tube length அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது L. சரியா? டியூப் லென்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். டியூப் லென்த் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா distance L வந்து என்ன சார்னா measures between the focal point of the eyepiece to the focal point of the objective. இங்க பாரு, இது eyepiece, eyepiece ஓட focal point வந்து என்னன்னா இது. சரி, இதுக்கும் இதோட focal point objective ஓட focal point இந்த ரெண்டுக்கும் between இருக்கதா வந்து என்ன சார் அப்படின்னா L. சரியா? this is called a tube length of the microscope of F0 and Fe are comparatively smaller than L. இப்போ பார்த்தா இந்த L விட F0 சரி, இது வந்து ஐபீஸ் Fe, இந்த ரெண்டை விட என்ன இருக்கணும் L வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாரு F0 and Fe எப்படி இருக்கும் அப்படின்னா L விட சின்னதா இருக்கும். less Fe and F0 is less than L இந்த மாதிரி இருக்கும். சரியா? சரி, இப்போ இந்த இதை டயக்ராம் எடுத்துப்போம். இந்த டயக்ராம் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா tan பீட்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ரெண்டுலயுமே tan பீட்டா. இந்த இதில் வந்து tan பீட்டா கால்குலேட் பண்ண tan பீட்டா is equal to opposite side by adjacent side. இது பீட்டா, இதுக்கு ஆப்போசிட் இது. சரி, இந்த ஹைட் that means image. சரி, இந்த ஆப்ஜெக்ட் ஹைட் இதான் வந்து என்ன சொன்னா h. அப்ப h divided by F0. சரியா? h divided by F0. இதுல இந்த இதுல பார்த்தா அப்படின்னா tan beta that is equal to இதுக்கு என்ன வரும் அப்படின்னா opposite side by adjacent side. இது பீட்டா, இதுக்கு ஆப்போசிட். இங்க பாருங்க, இது பீட்டா, இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு h dash. இந்த இது வந்து என்ன சொன்னா h dash. அப்ப h dash divided by adjacent side L. சரியா? இது ரெண்டுமே வந்து both are equal. அப்ப h divided by F0 is equal to h dash divided by L. இப்போ இந்த h இருந்து இங்க கொண்டு போயிடும், இந்த L இங்க கொண்டு போயிடும். அப்ப L divided by F0 is equal to h dash divided by h. This is equation number 2. Equation number 2 substitute in equation number 1. அப்ப என்ன வரும் h dash divided by h which is equal to L divided by F0. அப்ப m0 is equal equation number 2 substitute in equation number 1, then m0 is equal to L divided by F0. This is equation number 3. Right? இதுதான் வந்து என்ன சொல்றேன்னா magnification of objective. இப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இதில் பார்த்தோன்னா ரெண்டு விதமாக நமக்கு கிடைக்கும். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்னு நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கலாம், இல்லைன்னா அது நார்மல் ஃபோக்கஸிங்னு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். சரி, இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்காக இருந்துச்சுன்னா D is equal to image distance, that means D is equal to 25 cm. அதே வந்து நம்ம நார்மல் ஃபோக்கஸிங் மீன்ஸ் D is equal to infinite. சரியா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் வந்து கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். இப்போ இந்த நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்
மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா m is equal to 1 plus d divided by f. Here magnification வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த ஐபீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? இப்போ ஐபீஸ் வந்து இது பண்றப்ப என்ன அப்படின்னா ஐபீஸோட மேக்னிஃபிகேஷன் me. இப்போ me is equal to 1 plus d divided by fe. 1 plus d divided by fe. Okay. This is equation number 4. Therefore, the total magnification of compound microscope for near point focusing m is equal to m naught into me. M naught L divided by f naught. So m is equal to L divided by f naught into 1 plus d divided by fe. நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்ல வந்து என்ன சொன்னா டோட்டல் மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னா நார்மல் ஃபோக்கஸிங். நார்மல் ஃபோக்கஸிங் இப்போ m is equal to மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா m is equal to d divided by f. அப்ப ஐபீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றனால me is equal to d divided by fe. சார் இப்போ வந்து நம்ம டோட்டல் மேக்னிஃபிகேஷன். சரி, டோட்டல் மேக்னிஃபிகேஷன் m ஃபார் நார்மல் ஃபோக்கஸிங். இப்போ me is equal to m naught into me. ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது அடுத்து வந்து என்னது ஐபீஸ் ப்ரொடியூஸ் பண்ற ரெண்டு இதோடையும் மேக்னிஃபிகேஷனையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே மல்டிப்ளை. அப்போ என்ன வரும்? L divided by f naught into d divided by f into e. ரைட்டா? இப்போ பாரு m naught ஓட வேல்யூ me ஓட வேல்யூ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரி, இதான் வந்து என்ன சார்னா டோட்டல் மேக்னிஃபிகேஷன் m ஃபார் நார்மல் ஃபோக்கஸிங். அது டோட்டல் மேக்னிஃபிகேஷன் m ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். சரியா? That's all.